வணக்கம். கிருஷ்ணவேதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி ஜோதிடரின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் வாகைக்குளத்தில் மன்னார் கோயில் அருகில் உள்ள பிரம்மதேசம் என்ற இடத்தில் கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு சிவனடியார்கள் உழவாரப் பணி செய்வதற்காக ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணி இன்று நாள் முழுவதும் இந்த சன்னிதானத்தில் இந்த கோயிலில் நடைபெறுவதால் அனைவருக்கும் இந்த காட்சியினை பதிவேற்றம் செய்து அன்பர்களுடைய இறைப்பணிக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாகவும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இதனை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரம்மதேசம் கைலாசநாதர் திருக்கோயிலின் முன்பாக அமைந்திருக்கும் தெப்பக்குளம். இதில் ஆண்டு முழுவதும் எப்போதும் தண்ணீர் நிறைந்து காணப்படும் என்பது தனி சிறப்பு. இந்த புனித தீர்த்தத்தினால் அனைவருக்கும் சில நன்மைகள் கிடைக்கப்பெற்றதாக செவிவழி செய்திகள் உண்டு. ஆனால் புனித நீர், இதனை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டும் வந்திருப்பதால் எப்போதும் இந்த தெப்பக்குளம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் காணப்படுகிறது. இதுதான் பிரம்மதேசம் கைலாசநாதரின் திருக்கோபுரம். இது நீண்ட நாட்களாக பராமரிக்கப்படாமலும் புதுப்பிக்கப்படாமலும் இருப்பது மனதிற்கு வேதனை அளிக்கிறது. சிவத்தொண்டர்கள் முன்வந்து அருட்பணி மூலமாகத்தான் அவருக்கும் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி அடியாருடைய வாழ்விலும் பிரகாசம் உண்டு பண்ணும்படி கைலாசநாதரை பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பணிக்காக இந்த சாரம் கட்டி எத்தனை ஆண்டுகளானதோ தெரியவில்லை. அனைத்தும் இந்த நிலையில் இருக்கிறது. அடியார்களுடைய வேண்டுதலை ஏற்று எம்பெருமான் இவற்றை புதுப்பிக்கவும் திருப்பணிகள் செய்வதற்கும் ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்தையோ அல்லது கொடையாளர்களையோ வரவழைத்து அவர் பணித்தால்தான் இந்த பணி நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது.
இதெல்லாம் உத்தரமெல்லாம் அந்த காலத்தில் அமைச்சது தான். ஆமாம், அதான் இதை பற்றி ஒரு புராணமே இருக்கிறது. அந்த புராணங்களை வெளிக்கொணர்ந்தா தான் அந்த கோயிலுடைய சிறப்பு வெளியில் தெரியும். அது சொல்லக்கூடிய ஆட்களும் இப்போ கம்மி. அவருக்கு அந்த காரனுக்கு என்ன தெரியுதோ அப்போதைய வச்சு எங்கே தான் நின்றுட்டு இருக்கு. இல்லை இல்லை வா அப்படி பைரவா. இல்லை இல்லை, இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தது. இவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தது என்கிட்ட. இங்கே வா. அது ஏதோ இல்லை, அது கண்ணுக்கு ஏதாவது தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், இந்தா ஆமாம். பைரவா, 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 தியானம் பண்ணுறியா? தியானம் பண்ணுறியாடா? வா வா, ஓடியா 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 ஓடியா. என்ன தியானத்தில் இருக்க? சாமி முட. அப்படிதான், அப்படி வா பாரு. அப்படியா அப்படியா. ம், வா வா. இல்லை, அது ஏதோ கும்பிடுது. இவ்வளோ நின்றுட்டு இருந்தது, இங்கே நின்றுட்டு இருந்தது, நின்றுட்டு என்னை பார்த்துட்டு இருந்தது. என்னமோ நினச்சி காயை நீட்டி உட்காந்து கும்பிடுது. நம்ம கண்ணை விட அது கண். நால்வர் சந்நிதி இதுதான். மாணிக்கவாசகர்.
விநாயகர், கணேசர், கன்னிமூல கணம். நாங்கள் இந்த உழவாரப்பணி, இந்த கோயில் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கோம். உழவாரப்பணி எல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக கோயில்களை தான் நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போவோம். சிவனடியார் தான். வேறு எந்த கோயிலுக்கு போகிறீங்களா? இப்போது இளந்தேடி நாதர், இளந்தையடி நாயகர், இவர் பதரிவனேஸ்வரர் சங்கீதன், ரோம மகரிஷி வழிபட்ட பிரம்மாவின் பேரன், ரோம மகரிஷி வழிபட்ட சிவன். இவருடைய வழிபாடு விதி வழியால் வரும் துன்பங்கள் அனைத்தும் தீரும். பிரம்மம், விதி பிரம்மம். சுவாமி மரத்தையும் பிரதட்சணம் செய்தால் எல்லா தோஷமும் நிவர்த்தியாகும். இழந்த மலத்தை சாப்பிட்ட புத்திர சந்தானமும் சர்வரோக நிவாரணமும் கூடும். வாய் போட்டா போதும், எல்லா சுகமும் கிடைக்கும். தெரியாது, உடம்புல உள்ள நோயெல்லாம் தீரும், தோஷங்களும் நிவர்த்தி ஆகும், சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். இந்த இளந்தேடிய நாயகரை கும்பிட்டா இந்த பழம் வந்து ரொம்ப விசேஷம். இந்த பழம் ஆமாம், காட்டுக்குள்ளே இருக்கிற இழந்த மரத்தை கூட எடுக்க முடியாது. தானாஸ்வரீரர் அவள் போகும்போது எடுத்துக்கலாம். ஆமாம் 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 ஆமாம், பரவாயில்ல பரவாயில்ல சிவா. ஆமாம், 9 மணிக்கு உள்ள வந்துட்டோம், கரெக்டாக வந்துட்டோம். இதுதான் அது பிச்சாடனர் சபை. பிச்சாடனர் சபை கங்காளநாத சுவாமி, நல்ல அற்புதமாக இருக்கும். வாங்க சிவா. என்ன வாய் மண்ணில் மண்ணில் போய் மாடுங்க சொல்லுங்க.
எல்லாரும் ஒரே ஊர் தானே? எல்லாரும் ஒரே ஊர் தானே? சத்திரப்பட்டியா? சத்திரப்பட்டியா தான் சார். ஐயா அவங்க பேர் என்னது? இது மாரிமுத்தா முருகானந்து தலைமலை. குழு பேர் எது உண்டா? ஆத்மநாதர் உழவாரப்படி. சரி 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 சரி. ரெண்டு பேரும் தான் வந்தோம். என்ன பண்றாங்க பாருங்க. நம்மளையும் பாதுகாத்து அதுக்கு பாதுகாப்பு அது நம்மளை பற்றி வச்சிருக்கலாம். நீங்கள் எந்த ஊரில்? உங்கள் கூட தான் வருவேன். இதில் தான் வந்தீங்களா? ஆமாம், தென்காசி. தென்காசியில் வந்தீங்களா? நான் ஒவ்வொரு தடவையும் அவங்க கூட வந்துடுவேன். நீங்கள் வேனில் வந்தீங்களா பஸ்லையா? நாங்கள் தனியாக பஸ்ஸில் வந்தோம். தனியாக பஸ்ஸில் வந்தீங்களா? இங்கே பக்கத்தில் நான் தென்காசி தானே. சுபமாக தான் நம்மளை கூப்பிடுவாங்க. சுபமாக எப்போ போனாலும் எங்களை கூப்பிடுவாங்க. அப்போ நான் வருவேன். சரி, முக்கியமானதை நம்ம கோயில் விஷயமெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு கூட வருவோம். துணியில இருக்குல்ல, இங்க போட்டுருக்கீங்க. அதை எடுத்துக்கிடுவாங்க. அதான் அதான் அதேதான் அப்படியே உள்ள உள்ள திருப்பி தாண்ட வேண்டாம். மரத்தை தாண்ட வேண்டாம். மரத்துக்குள்ள, ஏன்னா மரத்துக்கு தாண்டி அந்த இது இருக்குது, கல்வெட்டு இருக்கு. ஆரூரனாரூரில்
கூறு போடுறாங்க. யாரை கூறு போடுறாங்க? வண்டி போடுறாங்க. ஒரு சீடு நீச்சி, ஒரு சீடு நான் இருக்கேன் அப்படிங்க. சமமத்தில் ஒரு சீட்டு இருக்கட்டும், நான் ஒரு சீட்டு இருக்கணும். கூறு போட்டாங்க மன்னனை. அப்ப திருஞான சம்பந்தர் பாதமலை நிலை கொண்டு திருத்தொண்டும் பரவா திருச்சிற்றம்பலம். அரை நம பார்வதி. அதுதான் உங்களுக்கு பரிசு கிடையாது. விதிவிலக்கு உண்டு. கடல் போற்றி திருஞான சம்பந்தர் சொல்றோம். ஊழியர் கோன் அப்படின்னா மதுரை அரசன். மதுரை பேரு ஊழியர் கோன்னா அரசன். ஊழியர் கோன் வெப்பு ஒழித்தான். வெப்பு நோய் அவருக்கு வயிறு வலி வெப்பு ஒழித்த புகழியோர் கோன் கடல் போற்றி. புகழின்னா திருவேலி மலையில இது சீர்காழி. சீர்காழியில பிறந்த ஞானசம்பந்தர். புகழியோர் கோன் சீர்காழிக்கு அரசர் அவர். புகழியோர் கோன் கடல் போற்றி. கடல்னா அவருடைய திருவடி. கடல் தாள் அடி போற்றி இது எல்லாமே திருவடியை சார்ந்தது. புகழியோர் கோன் கடல் போற்றி. ஆளிசை கல்நிலத்தில் அணைந்த பிறகு நடி போற்றி. அது வந்து ஆளினா கடல் கடல்ல கல்லை கட்டி கல்லோட சேர்ந்து வந்தார் அவர் கடல் போற்றி. அந்த கல்லை தூக்கி கடல்ல போட்டு அந்த கல்லோட சேர்ந்து வந்து அவருடைய திருவடி வணங்குறேன் அப்படின்னு. வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. அது திருநாவலூர் இந்த வாலின்றதுக்கு அர்த்தம் இருக்குல்ல. திருநாவலூர்ல பிறந்தவர் சுந்தரர். அவருக்கு வன்தொண்டர் அப்படின்னா சிவபெருமானே வன்மையா பேசிட்டாரு. சிவபெருமானே நீ வன்தொண்டரா அப்படின்ட்டாரு. பித்தான்னு சொன்னார்ல, வெற்றிக்காரான்னு சொன்னேன்ல, இப்ப நீ வன்தொண்டர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வச்சுட்டாரு. அதனால வன்தொண்டர் நாவலும் வன்தொண்டர் வாழ்ந்த இளவட்டம் திருநாவலூர் வன்தொண்டர் பதம்னாலும் திருவடி தான். ஆமா. அடுத்து ஊழிமொழி திருவாதபுரம் திருநாள். அந்த ஊழின்னா அந்த ஊழி காலம் அழியாத காலம். அந்த பல வருஷம்
ஊறி இருக்கான். ஊருக்கு மகாபாளையத்தில் அது அழியல. ஆமா, அதுதான் ஊழிமணி திருவாதூர் அந்த ஊர் இருந்து அவர் ஊர் பிறந்த ஊர் திருவாரூர். அவருடைய ஊரை சேர்த்து பெருமையா சொல்றோம் நம்ம. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்க ஊரை சேர்த்து தானே சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஊரை சேர்த்து சொல்றாங்க. திருவாதூரை திருத்தாள் போற்றி, திருத்தாள் கலல் அந்த அடி போற்றி, இது எல்லாமே அவங்களுடைய திருவடியை நம்ம வணங்குறதுக்கு அர்த்தம். பாதவூரர் திருத்தாள் அந்த ஊர்ல இருந்திருக்கக்கூடிய சிவனுடைய பாதம் திருவடி போற்றி. வாலிகிரி நாமம்னா அந்த வாலிங்கிறது ஒரு குமரன் இளவட்டம். வாலிபன் சொல்லுவோம். வாலிகிரி நாமம் சுந்தரன் இளமையா தான் இருந்தாரு. அவர் மட்டும் இளமையா காட்டுவாங்க. இறைவன், அதனால அவர் நாட்டிய குழந்தை இருக்காரு. அதனால இளைஞர் காட்டுவாங்க. மற்றவங்கெல்லாம் பெரிய அடியார்கள். மாணிக்க வயசு 32 வயசு. இது ஞான சம்பளம் கொண்டு இறைவன் வந்து பாலை கொடுத்து ஆட்கொண்டாரு. சுந்தரருக்கு வந்து ஓலை கொடுத்து ஆட்கொண்டாரு. நாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டாரு. மாணிக்கவாசகர் ஞானத்தை கொடுத்து ஆட்கொண்டாரு. நூலை கொடுத்து நூலை கொடுத்து ஆட்கொண்டாரு. இப்ப அவங்க வாழ்ந்த காலங்கள்லாம் இப்ப 81 வயசு வரைக்கும் அப்பர் பெருமாள் இருக்காரு. அதையே மாற்றி போடுது. 18 சுந்தரர். 16 ஆண்டுதான் வாழ்ந்தாரு திருஞான சம்பந்தர். அதையே டபுளாக்கி பார்த்தீங்கன்னா 32 மாணிக்கவாசகர். அவங்க வாழ்ந்த காலங்கள் அவங்க எல்லாம் கம்மியான காலம் தான் வாழ்ந்துட்டாங்க. அப்பர் பெருமாள் தான் அதிகமா. ஆனால் அவர் உழவார பண்ணி அந்த எதிர்காலம் அப்படின்னா அவரு அது ராமாயணத்துக்கும் சேர்த்து வரும். அவர் ராவணனுக்கு வந்து உதவி பண்ணி அவர் வந்து வாகீசரா இருந்து பூமிக்கு வந்து மருள்நிக்கியரை வந்து அவருடைய வரலாறுல வருது. உதவி செய்யறாங்க. அவனை கடுந்தவம் பண்றான். காட்சி கொடுக்கல. இவ்வளவு தவம் பண்றான் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு எப்படி சொல்றாங்கன்னா இருங்கடா, அந்த ராவணன் வந்து புஷ்பக விமானத்துல மேல போய்கிறது. கைலாய மலை குறுக்க வருதுன்னு என்ன நான் போற வழியில குறுக்க வருது அப்படின்னு சொல்லி மலையை தூக்கி நான் அந்த ஓரமா போட போறேன்னு தூக்குறான். அப்ப தலை வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் வந்து ரொம்ப நாள உள்ள மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அது வந்து வாகீசர் பக்கத்துல வந்து தவத்துல இருந்தவர். சாமகாலம் உழைச்சான். அவரு அன்புல மயிட்டேன். அவனை விட்டுட்டு நீ வா, நீ தானே ஐடியா கொடுத்த, இங்க வா நீ அப்படின்னு சொல்லிட்டு செவனே கையில தவத்துல இருந்தவர். பூமியில பிறவி எடு, நீ பாட சொன்ன அவன நீ பாடு, புகழ்ந்து பாடு என்ன அப்படின்னு சொல்லி அவர் பூமிக்கு பிறவி குழந்தை காட்டுறாங்க. அவர் ரேகையை பகவான் பார்க்கணும். கை ரேகை 20 மேல தூக்கணும். அது முடியலையா இப்படி கடவுளை மட்டும் அப்படித்தான் கும்பிடணும். இன்னும் இப்படி வைக்காங்க, இப்படி வைக்காங்க, இப்படி வைக்காங்க, இப்படி சிலாம் போடுறாங்க, இப்படி சிலாம் போடுறாங்க. அதெல்லாம் ஆயிப்படாது. சிலாம் போடுறாங்க. அதுக்கு பேசாம ஈஸ்வரா சிவாயம் சொல்லிட்டே போயிடலாம். மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயிடலாம். இது இப்படி கேட்கலாம். யாசம் கேட்கிற மாதிரி திருநாள் யாசம் கேட்கலாம். வேண்டியது பண்ணலாம். குற்றம் இல்லை. ஆமா, திருநாள் யாசம் கேட்கற மாதிரி பகவான் நம்ம யாசம் கேட்க என்ன கூட்டுருவோம் கேட்கலாம். சிலாம் போடுறாங்க. ஒரு நாள் செய்ய போது அதை 9 செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க எப்படி செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன அதனால ஒண்ணு ஆணு பண்ண அப்படின்னா செய்யுது. அப்படி பண்ண கும்பிட முடியலையா, போய் கும்பிட முடியலையா, சிவாய மனதில் சொல்லிட்டே போயிட்டே சொல்லிட்டு போறாங்க. அவங்க இப்படி செலவு போறாங்க. கடலை போட்டாங்க, கடலை கட்டி கடலை போட்டாங்க. பாதி புளி, அந்த பாதி புளி இருந்த வர்ணவா அப்படியே கிலோ ஓடி கடல் போய் தாங்கிட்டே வந்தாங்க. பாதி புளி விட்டு அந்த அலை அரைச்சே கொண்டு அந்த பாதி புளி வரும்.
அங்கே போய் விட்டு தான் பாடல்பட்ட ஸ்தலம். பாடல்பட்ட ஸ்தலம். அது எங்க நாகப்பட்டினம் இந்த எந்த மாவட்டம் அது தெரியாது, மாவட்டம் பாதிப்பு தான் தெரியாது. இந்த பாதிப்புலியூர் நாகப்பட்டினம் கடலூர் தான் திருப்பாதிரி புலியூர். உங்களை தாங்கி கொண்டு வர்றீங்க பாக்கிய கிடைச்சி எத்தனை ஜென்மத்து புண்ணியம்னு வரணும் சொன்னாங்க. தாய் கொண்டு வந்தது எனக்கு நான் எத்தனை ஜென்மத்து புண்ணியம் பண்ணி வரணும் சொன்னாங்க. அப்பேற்பட்ட சின்ன வேலை வந்து சேர்ந்த உடனே அந்த பாதிப்புலியூர் நேரம் வராது. அந்நேரம் புலியூர் மொத்தம் 5, அதுல இது 1. பாதிப்புலியூர் ஒன்று. அப்போ அந்த நேரம் பாண்டாரு எல்கத்தம் புலியூர் நம்ம அவங்க போகணும். இருக்கம்மா அது இருக்கு. அப்புறம் இன்னொரு சிதம்பரத்துக்கு புலியூர் ஒரு பேர் இருக்கு. சிதம்பரம் பெரும்புலியூர் ஒன்று இருக்கு. பெரும்புலியூர் சிதம்பரத்துக்கு பாடல் இருக்கு. பாடல் இருக்கு. அந்த வந்தோடனே அந்த வரைக்கும் பாடுறாரு. ஈன்றாளுமாய் எமக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர் கண்மன் திரு பாதிரி புலியூர் தோன்றான் துணையார் இருந்த நந்தன் அடியோங்களுக்கே கருவாய் கிடந்தும் கடலை நெய்கத்துடையேன் உருவாய் திரிந்து உந்தன் நாமும் வைந்தேன். கருவுல இருக்கும் போத சிவாய நம்ம சொன்னாராம். கருவாய் கிடந்தும் கடலே நீங் கருத்துடையேன் உருவாய் திரிந்து உந்தன் நாமம் வைந்தேன் உலகருளால். அப்ப என்ன உன் அருளால் உன் நாமத்தில் வைந்தேன். கருவாய் கிடந்தும் கடலே நீங் கருத்துடையேன் உருவாய் திரிந்து உந்தன் நாமம் வைந்தேன் உலகருளால் திருவாய் பொழிய சிவாய் நமையென்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதில் புலியூர் அணைங்க புழுவாய் பிறக்கிலும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிற்கு வளர்ந்தேன். அந்த பயிரில்